டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றிய தேனி அரசு மருத்துவமனைக்கு சிறுமியின் பெற்றோர் மருத்துவ உபகரணங்கள் வழங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் கன்னிசேர்வைப்பட்டியைச் சேர்ந்த தம்பதி ஞானமூர்த்தி மற்றும் ஈஸ்வரி, இவர்களது 10 வயது மகள் மோகனாஸ்ரீ டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிறுமிக்கு உடல்நிலை குணமடையாத காரணத்தினால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து சிறுமி தற்போது குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் சிறுமிக்கு சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவமனைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிறுமியின் பெற்றோர் மருத்துவ உபகரணங்கள் வழங்கியுள்ளனர். தேனி அரசு மருத்துவமனைக்கு வந்து என் பொண்ணை அட்மிட் பண்ணி நல்லா இங்கே 24 ஹவர்ஸும் என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு டாக்டர் போட்டு நல்லா பார்க்குறாங்க. யாருமே பார்க்கலன்னு நினைக்காதீங்க. நம்மெல்லாம் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே அட்மிட் பண்ணி நல்லா பார்த்து க்யூர் பண்ணி அனுப்புகிறாங்க. என் பொண்ணை நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. அரசு மருத்துவமனைக்கு மிக்க நன்றி சொல்லும் விதமாக எங்களால் முடிஞ்ச அளவு, வெளியிலலாம் போயிருந்தால் லட்சக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணியிருக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணாமல் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் உரிய கருவி ஏதாவது நம்ம பிள்ளைய மாதிரி மற்ற பிள்ளைகளும் இருக்கணும்னு சொல்லி கருவி வாங்கி தந்திருக்கோம். நம்ம தேனி அரசு மருத்துவ கல்லூரியில் குழந்தைகள் வார்டில் மோகனாஸ்ரீ என்ற 10 வயது குழந்தை டெங்கு காய்ச்சல் பாதிப்போட ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் கொண்டாந்து பெட்டில் சேர்த்துருந்தாங்க. அந்த குழந்தை இன்றைக்கு முற்றிலும் நல்லாகி ஒரு வாரம் இங்கே பெட்லேருந்து நல்லாகி வீட்டுக்கு போனதுக்காக அவங்க பெற்றோர்கள் ஒரு நன்றி சொல்லும் விதமாக எங்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு 4 நெபுலைசரு, ஒரு டிஜிட்டல் பிபி ஆப்பரேட்டர்ஸு, ஒரு 10 தெர்மாமீட்டர் டொனேட் பண்ணுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.